வணக்கம். இந்த வீடியோல கடக லக்னம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க கடக லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ராகு 8ஆம் வீட்லயும் கேது 2ஆம் வீட்லயுமே பயிற்சி ஆகுது. இப்போ முக்கியமா நீங்க கடக ராசி கடக லக்னமா இருந்தீங்கன்னா இது ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்றதான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு 8ஆம் வீட்டுல போகும்பொழுது உங்களுக்கு ஹெல்த்தும் சரி உங்களுடைய மனசும் சரி உங்க குடும்பமும் சரி ஒரு சமநிலையில இருக்கவே இருக்காது. முதல் விஷயம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய சின்னதா ஹெல்த் இஷ்யூஸ் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய செலவு எல்லாமே மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வயசானவங்க இருந்தாங்க, இப்போ எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சு, இல்லைன்னா வயசானவங்க மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப உடம்பு படுத்திகிட்டே இருக்கும். அதனால நீங்க கடக லக்னம், முக்கியமா கடக லக்னமா இருந்தீங்க இல்ல கடக ராசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ராகு கேதுக்கு பண்ணியே ஆகணும். டெய்லி முடிஞ்சா என்னால பூஜை பண்ண முடியலன்னா விளக்காச்சி ஏத்துங்க. இந்த ஹெல்த்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலியுமே பீஸ்ஃபுல்லா இருக்காது. ஃபேமிலிக்குள்ளாரே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள். இந்த ஹெல்த்தும் ஒரு பக்கத்துல ஃபேமிலியும் ஒரு பக்கத்துல உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் உண்மையாகவே கடக லக்னக்காரர்களுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான டிரான்சிட்னு சொல்லலாம். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் என்ன அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரை கன்சல்ட் பண்ணுங்க. எந்த விதமான கன்சல்டேஷனா இருந்தாலும் நான் கரெக்டா உங்களுக்கான பரிகாரத்தை சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1.5 வருடத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம புதிய விஷயங்கள், அதாவது இப்ப நான் புதுசா வீடு கட்டுறேன், புதுசா இது பண்றேன், புதுசா பிசினஸ் பண்றேன், எந்த ஒரு புதிய விஷயங்களையும் தயவு செஞ்சு கடக லக்னம் கடக ராசிக்காரர்கள் நெக்ஸ்ட் 1.5 வருஷத்துக்கு பண்ணவே பண்ணாதீங்க. சோ இதெல்லாம் தான் நீங்க தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஆயுஷ் ஹோமமோ இல்ல 6 monthsக்கு ஒன்ஸ் ஆயுஷ் ஹோமமோ உங்க வீட்லயே நீங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிரான்சிட்ல இருக்கிற நெகட்டிவ் எஃபெக்டும் உங்களுக்கு கம்மியாகும். அடுத்து வர வீடியோல சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.